இனிய மாலை வணக்கம். நம்முடைய நூல்காஞ்சியில் இன்றைய அமர்வு நவராத்திரி என்னும் பொருண்மையில் பேச இருக்கின்றோம். நவராத்திரி என்பது 9 இரவுகள், ஒன்பான் இரவுகள் என்று சொல்வார்கள். 9 இரவுகளும் நாம் அம்பிகையை பல வடிவங்களில் பல நைவேத்தியங்களை வைத்து இரவும் பகலும் அவருடைய நினைவாகவே வழிபடுதல் நவராத்திரி. ராத்திரி என்ற சொல்லுக்கு இரவு என்பது பொருள். இதுல முக்கியமா சொன்னா கலைமகள், அலைமகள், மலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவியர்களை மிக சிறப்பாக வழிபடுவதல் இந்த விழாவின் நோக்கமாகும். குறிப்பாக எல்லோருக்கும் இன்றியமையாததும் குழந்தைகளுக்கு தேவையானதும் ஆகிய கலைமகள் விழா. கலைமகள் கல்விக்கு அதிபதி. அவர் தாமரை பூவிலே இருந்து வாசம் செய்யக்கூடிய வெண்தாமரையில். அதுல நம்முடைய பாரதியார் அவர்கள் இந்த இறைவிகளை என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்தை சொல்லி, ஓம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரணவ மந்திரம், அது ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று சொல்லி வழிபடக்கூடிய கணபதியை வணங்கி அந்த பாடலை தொடங்குகிறார். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், கணபதி ராயன் அவன் இரு காலை பிடித்திடுவோம் என்று சொல்லி கணபதி வணக்கத்தை சொல்கிறார். அடுத்தது வெற்றி வடி வேலன் அவனுடைய வீரத்தை புகழ்வோம், சுற்றி நில்லாதே ஓ பகையே துள்ளி வருகுது வேல் என்று வேலவனை வணங்குகிறார். அடுத்ததாக தாமரை பூவினிலே சுருதியை தான் இருந்து இசைத்திடும் அந்த பூமணி தாளினையே கண்ணிலொற்றி புண்ணியம் எய்திடுவோம் என்று கலைமகளை சொல்வார். தாமரை பூவில் வேதத்தை உச்சரித்து கொண்டு வீணையை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய கலைமகள், எல்லா கலைகளுக்கும் தெய்வமாகிய கலைமகளை அடுத்தது பாடுகிறார். கலைமகளோடு மலைமகள், மலையத்துவசன் மகள் பார்வதி தேவி அம்மையார், பரமசிவனும் பார்வதி அம்மையாரும் இந்த உலகம் சிறப்பாக வாழ்வதற்கு 5 தொழில்களை நடத்துகின்றார்கள். அதனால அவர்களையும் வணங்குகிறார்கள். அலைமகள் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தையும் வணங்கி இப்படி 9 நாட்களும் தொடர்ந்து நம்முடைய தமிழ் மக்கள் கடவுளை வணங்கி கொண்டு வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுல நமக்கு சிவனுக்கு ஒரு ராத்திரி ஓரிரவு சிவன் இரவு என்று சொல்வார்கள். ஆனால் அம்பிகைக்கு 9 இரவுகள். இந்த 10ஐயும் சேர்த்து தசராத் என்று சொல்லி நம்ம சில மாநிலங்களில், குறிப்பாக அது கர்நாடகா மாநிலத்தில் தசமி விஜயதசமியும் சேர்த்து தசராத் என்று சொல்லக்கூடிய 10 இரவுகளையும் வழங்குகிறார்கள். மிக சிறப்பாக தமிழ் மக்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நம்முடைய நவராத்திரியும் ராத்திரியும் சேர்ந்து சிறப்பாக நடந்து கொண்டு வருகின்றன. மாசி மாசத்தில் அஷ்டமி நாளில் சிவராத்திரி, அப்படி ஒரு ராத்திரி, சிவராத்திரி மகா சிவராத்திரியை காண்பதற்காக எல்லோரும் திருவண்ணாமலை உட்பட மலை பிரதேசங்களில் எல்லாம் சென்று இறைவனை வணங்குவார்கள். மாசி திங்கள் அஷ்டமி நாளில் சிவசிவ என்றே சிவராத்திரி கண்டிட அருணாச்சலம் போகணும், நம் அண்ணாமலைநாதர் அருளாட்சி செய்திடும் அருணாச்சலம் போகணும் என்று சொல்லி ஒரு அருமையான பாடல் உண்டு. எப்படி மார்கழி மாசமும் புரட்டாசி மாதம், இந்த இரண்டுமே இறைவனுக்கு உகந்த மாதங்கள். மார்கழி மாசத்திலே நீராட்டு, அது மார்கழி மாசத்திலே நீராடி கொண்டு இறைவனையும் இறைவியையும் சேர்த்து வழங்குவார்கள். புரட்டாசி மாசத்திலே, மார்கழி மாசம் புரட்டாசி மாசத்திலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறப்பாக கொண்டாட பெறும். இதுல அந்த காலத்தில் ஓதுதல், பகை, தூது முதலிய பொருள்களை வைத்து தலைவன் பொருள் தேட செல்வதும் உண்டு. அப்படி செல்லக்கூடிய தலைவன் 10 மாதங்கள் பொருளை தேடிக்கொண்டு 10 மாதம் கழித்து ஆவணி மாதத்தினுடைய தொடக்கத்தில் நம்முடைய நாட்டுக்கு வருவது மரபு. ஆவணியும் புரட்டாசியும் கார்காலம் ஆகையாலும், அது மழைக்காலமாக இருப்பதாலும், தலைமகன் 10 திங்கள் தன்னுடைய வேலையை முடித்து கொண்டு வந்து
இருக்கக்கூடிய அந்த 2 மாதங்களில் விருந்தினர்களை பேணுவதும் திருவிழாக்களை நடத்துவதுமாக அந்த 2 மாதங்கள் வீட்டிலே தங்கி தான தருமங்களை எல்லாம் சிறப்பாக செய்வான் என்பது காலங்காலமாக வரக்கூடிய நம்பிக்கை. அதை நம்முடைய இலக்கியங்கள் சிறப்பாக நமக்கு அதை தந்து கொண்டு இருக்கின்றன. நம்முடைய கோயில்களில் 9 நாளும் அம்பிகைக்கு பல்வேறு வாகனங்களில் பல்வேறு பண்டங்களை படைத்து இறைவனை வணங்கக்கூடியது ஒவ்வொரு நாளும் உண்டு. அந்த வகையிலே இப்போ 2-3 நாட்கள் நிறைவு பெற்று விட்டதுனால இன்னும் மீதி இருக்கக்கூடிய நாட்களையும் மாலையிலே அது சிறப்பாக அந்த வழிபாட்டு முறை தொடங்கும். எல்லா அம்மன் கோயிலும் எல்லா ஊர்களிலும் இந்த நவராத்திரி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுல நம்முடைய பாரதியார் அவர்கள் இந்த கலைமகள் விழாவையும் மற்ற விழாக்களையும் எப்படி வணங்குவது என்பதை செந்தமிழ் மணி நாட்டிடை உள்ளீர் சேர்ந்து இத்தேவை வணங்குவோம் வாரீர். இந்த சேர்ந்து தேவு என்ற சொல்லுக்கு தெய்வம் என்று பொருள். இன்னும் இலங்கையில கூட இன்னும் அந்த தேவு என்று சொல்லக்கூடிய நம்முடைய பழந்தமிழ் சொல் இருக்கிறது. இந்த தே என்ற சொல்லிலிருந்து தெய்வம் என்ற சொல் வந்தது. வந்தனம் இவൾക്ക് செய்வது என்றால் அது வாழி அகுது எளிது அன்று. வந்தனம்னா வணக்கம் செய்தல். சரஸ்வதி தேவிக்கு அது அவ்வளவு எளிதாக ஒன்றும் அதை நாம் செய்துவிட முடியாது என்று சொல்லக்கூடியவர் மந்திரத்தை முணுமுணுத்து ஏடுகளை எல்லாம் ஒன்றாக அடுக்கி வைத்து அதற்கு மேலே சந்தனத்தை வைத்து பூக்களை தூவி வீடுதோறும் அந்த பூசையை நடத்துகிறார்கள். அந்த பூசையினால் பெறுவதை விட வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் 2 பள்ளி என்பதை போல பள்ளிக்கூடங்களை எல்லாம் அந்த காலத்தில் குறைந்திருந்த காலத்தினால் அந்த பள்ளிக்கூடத்தை எல்லாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அப்படி உருவாக்கி குழந்தைகளை கொண்டு போய் படிக்க வைக்க வேண்டும். அதுதான் நாம் கலைமகளுக்கு செய்யக்கூடிய பெரும் தொண்டு என்று அவர் கருதினார். நாடு முற்றும் உள்ள ஊர்கள் நகர்கள் எங்கும் கல்வி சாலைகளை உருவாக்க வேண்டும். அதுதான் வெறும் மந்திரத்தை சொல்வதனால் ஒன்றும் ஆகாது, அது நாம் செயல்பட வேண்டும் என்பதை அந்த கவிதை நமக்கு எடுத்து கூறுகிறது. அது மட்டும் இல்லாம நாம தண்ணீர் பந்தல் வைத்தல், எல்லாருக்கும் விருந்து செய்தல், அன்னம் உபயமாக தருதல், இதெல்லாம் ஓரளவுக்கு தான் அது பயனுள்ளதாகும். அன்னச்சத்திரம் 1000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியங்கூடி, இது எல்லாத்தோட ரொம்ப புண்ணியமானது என்ன? ஏழைகளுக்கு எழுத்தறிவித்தல், ஏழை குழந்தைகளுக்கு எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் சொன்னாங்க. 2 நாளைக்கு முன்னால ஒரு புராணத்துல ஒரு செய்தி வந்தது. வடநாட்டுல புத்த துறவி வந்திருக்காரு. அந்த புத்த துறவி ஒரு சிறுமியை பார்த்துருக்காங்க. அது ஒரு 7-8 வயது இருக்கும். அந்த சிறுமி அது பிச்சை எடுத்து கொண்டு இருந்தது. உடனே அந்த புத்த துறவி அந்த பொண்ணை பார்த்து, அம்மா இந்த வயசுல இப்படியே பிச்சை எடுக்கிறீங்களே எப்படின்னு கேட்டதுக்கு பிறகு, எனக்கு அம்மா அப்பா இல்லை, அதனால நான் இந்த வேலையை செய்யறேன் சுவாமின்னு சொன்னார். அவர் சொன்னாரு, உனக்கு இந்த தொழிலை நிறுத்திட்டு நீ பள்ளிக்கூடம் போனீங்கன்னா நான் உன்னை பள்ளிக்கூடத்துக்கான செலவெல்லாம் நான் செய்யறேன், நீ படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னார். இது பெரிய நல்ல செய்தியாச்சுங்களே. அப்படி நீங்கள் விரும்பி என்னை படிப்பதற்கான உணவு உடை இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் கட்டாயமா படிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் கொண்டே அந்த பள்ளியில உயர்நிலைப் பள்ளியிலையும் மேல்நிலைப் பள்ளியிலையும் சேர்த்து மேல் வகுப்புல படிச்சது பிறகு அந்த பொண்ணு நல்லா உற்சாகமாக முதல் மாணவியாக திகழ்ந்தால். அதற்கு பிறகு மருத்துவக் கல்லூரியிலும் அதற்கு இடம் கிடைத்தது. அந்த பெண்ணை மருத்துவக் கல்லூரியில படிக்க வச்சு எந்த ஊரில் அந்த பொன் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததோ அந்த ஊரிலேயே அந்த பெண் மருத்துவராக இருந்து அரசு மருத்துவராக இருந்து பணியாற்றுகிறார் என்ற ஒரு அரிய செய்தியை நமக்கு புலனை செய்தியாக வந்தது. புலனை செய்தி வந்ததற்கு பிறகு நாம் உலகம் முழுவதும் எங்கே இருக்கக்கூடிய செய்திகளும் நமக்கு உடனே அந்த செய்திகள் நமக்கு கிடைத்து விடுகின்றன. அதுபோல இங்கே நாம் பதிவு செய்யக்கூடிய செய்தியும் உலகம் முழுவதும் சென்று எல்லாரையும் அடைய வேண்டும் என்ற ஒரு பெரிய விருப்பத்தையும் நான் தெரிவித்துக் கொண்டு மேலே தொடர்கிறேன். அதற்கு மேல இந்த வழிபாடு மிக சிறப்பாக இருக்க வேண்டும். அதுல பராசக்தி ஆகிய இறைவையை தொழுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்று சொன்னால் 8 திசைகளிலும் பராசக்தியினுடைய ஆட்சி இருக்கிறதுனால 4 திசைகளோட மீண்டும் இருக்கக்கூடிய அந்த 4 திசைகளையும் சேர்த்து 8 திசைகளிலும் பராசக்தியினுடைய அருள் பரவி இருக்கிறது. அதனால அவளுடைய வழிபாடு நமக்கு சிறந்த வழிபாடு என்று சொல்லும். உலகம் அனைத்திலும் மேல் உலகம், கீழ் உலகம், நடு உலகம் என்று சொல்றாங்க. பாதாள உலகம், பாதாளம் 7 சொற்கழிவு பாதமலர் என்று திருவாசத்தில் வருது.
எல்லா உலகங்களிலும் பராசக்தியினுடைய அருளாட்சி இருக்கிறது என்ற செய்தியும் இந்த விழா நமக்கு எடுத்து சொல்கிறது. உலக உயிர்கள் அனைத்தும் இந்த 9 நாள் விழாவிலே நாம் நடத்தக்கூடிய இந்த விழாவிலே விருந்தினை ஏற்று பெரிய மகிழ்ச்சி அடைகிறது. அந்த மகிழ்ச்சி பராசக்திக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு பறந்து இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் ஒரு சக்திகளுக்குள் அடக்கம். ஒரு மரம் ஒரு செடியாக இருந்து கவடு விட்டு கிளைகளாக பறந்து நிற்பதை போல ஒரு சக்தியானது பலவிதமான கிளைகளை விட்டு பல்வேறு வடிவங்களில் நமக்கு அருளாட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாம அம்மையை ஒருமை மனப்பட்டால் மனதை கட்டுப்படுத்தி இறைவியை நாம் வழிபடுமானால் நாம் விதியை கூட வெல்லலாம். நமக்கு வரக்கூடிய துன்பங்களை கூட கடவுள் கொஞ்சம் நகர்த்தி விடும் என்ற செய்தியையும் இந்த விழா நமக்கு அருமையாக சொல்லி கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாம தவம் செய்வது, இந்த இறைவியை நோக்கி தவம் செய்யக்கூடியதனால அளவு கடந்த நன்மைகள் வரும் என்பதையும் இதை சொல்கிறார்கள். எல்லா கலைகளினுடைய வடிவமாகவும் நம்முடைய இந்த விழா நாயகர்கள் இருக்கிறார்கள். நாம் முன்னே சொன்னதை போல கலைமகள், மலைமகள், அலைமகள் மற்றுமுள்ள அனைத்து தெய்வங்களும் நமக்கு இந்த வழிபாட்டின் மூலமாக அநேக நன்மைகளை செய்வதால் உலகம் முழுவதும் எங்கெங்கே தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த விழாக்கள் சிறப்பாக நடக்கும். 3 தலைமுறைகளை கடந்தவர்களுக்கு மொழி மட்டும் மாறி இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் ஆடல் பாடல் விழா எடுக்கிறதெல்லாம் அப்படியே சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் அப்பனையும் சேரும். அம்மையப்பர் என்றுதான் சொல்றோம். நம்ம அம்மாவுக்கு இந்த 9 நாள் செய்யக்கூடிய வழிபாடும் இந்த 10வது நாளிலே ஐயனுக்கு போய் சேரும் போது அம்மைக்கு செய்யக்கூடியது ஐயனுக்கும் சேரும். 2 பேரும் சேர்ந்து ஒரு வடிவமாக இருக்கிறார்கள். அம்மையப்பராக இருக்கிறார்கள், உமா மகேஸ்வரராக இருக்கிறார்கள் என்ற செய்தி நம்முடைய சமய இலக்கியங்கள் சிறப்பாக எடுத்து சொல்லுகின்றன. அன்னையினுடைய திருவடிகளை தொழுதால் இந்த பிறவி என்று சொல்லக்கூடிய பெருங்கடல் தீரும். நம்ம கடவுள் வாழ்த்துல சொன்னோம்னா பார்த்தோம்னா பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். யாரெல்லாம் இறைவனுடைய திருவடிகளை சேர்ந்தார்களோ அவர்களெல்லாம் பிறவியாக இந்த பெருங்கடலை நீந்துவார்கள். யாரெல்லாம் இறைவனடியை தொல மறுக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த திருவடியை சேர்வது கடினம் என்ற செய்தியை நம்மளுக்கு இந்த பிறவி பெருங்கடல் என்ற திருக்குறள் நமக்கு எப்பொழுதும் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அதனால தனியனேன் பெரும் பிறவி பவ்வம் என்று மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் பேசுகிறார். தனியனேன் பெரும் பிறவி பவ்வத் தெவ்வத்து தடந்திரையால் எற்றுண்டு கணிகை நேர் துவர்வாயார் என்னும் காலால் களக்குண்டு இனி என்னே செய்வது என்று அறியாமல் இருந்த என்னை இறைவன் ஆட்கொண்டான் என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லௌகீக இன்பங்களை எல்லாம் அது ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி நமக்கு அந்த அறம்பொருள் இன்பம் வீடு என்பதில் ஒவ்வொன்றாக நாம் முடித்தது பிறகு இறைவன் நோக்கிய முழுமையான பயணத்தை தொடருமானால் இந்த பிறவி அரும் வரக்கூடிய பிறவி நமக்கு இல்லை. நாம் இறைவனோடு இரண்டர கலக்கக்கூடிய அந்த பேரின்ப பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த விழாக்கள் நமக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றன. அதனால குழந்தைகளுக்கு இப்பொழுதே இந்த விழாக்களை படுத்தி எடுத்து சொல்லி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் என்று சொல்லக்கூடிய திருக்கோயிலை வலம் வருதல் மிகவும் சிறந்தது. அதில் ஆலயம் என்பது பெயர் சொல், தொழுவது என்பது விலை சொல், சாலை என்பது உரிச்சொல், நன்று என்பது குறிப்பு. இந்த ஒரு தொடரிலேயே நம்ம தமிழில் இருக்கக்கூடிய அத்தனை இலக்கண கூறுகளும் பொதிந்திருப்பதால் ஆலயத்தை நாம் தொழுவோம். இல்லறமே சிறந்த அறம், இல்லறம் அல்லது நல்லறம் என்று ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். யாரும் பொருள் கொடுக்கலைன்னா அவங்க தானாக தீவனை வந்து சேரும் என்று சொல்லக்கூடியது இதுல வருது. எல்லோருக்கும் நாம் அந்த நம்முடைய பூஜை பொருள்களை உணவு அன்னதானம் மிகச் சிறந்ததுதான். இந்த திருவிழாக்களில் கோயில்களுக்கு நமக்கு வேண்டிய பொருள்களை கொடுப்பது, அன்னதானத்துக்கு உதவி செய்வது மிக சிறந்தது. அன்னோபகாரம் பரோபகாரம் என்று சொல்வார்கள். நம்மளுடைய தேவாரத்துல அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், தில்லை சிற்றம்பலமாகிய இந்த சிதம்பரத்திலே மாலை நேரத்துல குறிப்பாக 9:30 மணிக்குள்ள அன்னாபிஷேகம் செய்வார்கள். அதனால அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்புகுமிசை என் அன்பு ஆளிக்குமாறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவி. இந்த பிறவி எவ்வளவு காலம் நீட்டிக்குமோ அவ்வளவு காலமும் இந்த நல்ல புண்ணிய செயல்கள் நடைபெற வேண்டும் என்று நம்முடைய நாவுக்கரசர்கள் நீண்ட காலம் வாழ்ந்த 81 ஆண்டு காலம் வாழ்ந்த நாவுக்கரசர் தன்னுடைய திருவாசகத்திலே சிறப்பாக இதை செய்திருக்கிறார்.
அன்னையும் அப்பனுமாக இருந்து இந்த விழாக்களை சிறப்பாக ஏற்றுக்கொண்டு உலக உயிர்களுக்கு நன்மையை தரும் பொருட்டு இந்த விழாவை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இந்த விழா சிறக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நிறைவு செய்து இந்த வாய்ப்பை வழங்கிய நம்முடைய நூல்காஞ்சிக்கும் நம்முடைய தம்பி சோமு அவர்களுக்கும் உடனே இருக்கக்கூடிய நம்முடைய கவிஞர் ஆறுமுகம் அவர்களுக்கும் பார்க்காமே சொல்லக்கூடிய ஒரு பெருங்கவிஞர் ஜீவாவுக்கும் நமது நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி அமைகிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம்.